ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கத்தாதி கத்தரை, சர்வ வல்லமை உள்ளவரை, ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவருடைய பாதபடியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபைகள் பெரியவைகள், கர்த்தருடைய கிருபைகள் பெரியவைகள். ஹல்லேலூயா. கர்த்தரை என் வாயினால் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறார். கர்த்தரை வாயினாலே துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். நம்முடைய உள்ளம் நன்றியினால் நிறையட்டும். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஜீவன் தந்திருக்கிறாரே, ஜீவன் தந்திருக்கிறாரே, சுகம் தந்திருக்கிறாரே, பலன் தந்திருக்கிறாரே. கர்த்தர் அந்த தேசத்தில் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து வருகிறாரே. கர்த்தருடைய கரம் நம்மளை இம்மட்டுமே நடத்தி வருகிறதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அவருடைய கிருபைகள் பெரியவைகள், அவருடைய கிருபைகள் பெரியவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாக இருந்தபடினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவின் பயங்கரங்களுக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபை நம்ம தாங்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம், ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாய் இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எத்தனையோ மக்கள் இப்படிப்பட்ட நேரங்களை வாஞ்சிக்கிறது உண்டு, விரும்புகிறது உண்டு, ஆனால் கிடைக்கிறதில்லை. கர்த்தர் நம்ம மேலே கிருபை பாராட்டியிருக்கிறார், கர்த்தர் நம்ம மேலே கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது, அவருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். கர்த்தர் தந்திருக்கிற இந்த சபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வனாந்திர தேசத்தில் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சபையினுடைய தலைவர்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். போதகர்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு விசை நம்மை நாமே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கலாம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்கவே முடியாது. காலை வேளையிலே நம்மை நாமே ஒரு விசை சோதித்து பார்க்கலாமே, ஒரு விசை சோதித்து பார்க்கலாமே. வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் உண்டோ? கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எதேகளும் நம்மிடத்தில் உண்டோ? உண்மையான அன்போடு கூட நம் ஆண்டவரை நேசிக்கிறோமோ? இருதயம் தேவனுக்கு என்பதாய் நேராயிருக்கிறதா? நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்கிறதா? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு விசை ஆண்டவரத்தில், ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஒரு
விசை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அவருடைய திரு ரத்தம் நம்மை ஒரு விசை கழுவட்டும். சிந்தனைகளிலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நீ பலிவீனிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு என்று அங்கே நினைவுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இன்னும் மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பான எண்ணங்கள் நமக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறோமோ, காலை வேளையிலே கர்த்தர் நம்மை விடுதலை செய்யட்டும். கர்த்தர் நம்மை விடுதலை செய்யட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகாபெரிய தேவனே, இந்த காலை வேளையில் எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கர்த்தருடைய கரம் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என்னுடைய வாயில் இருக்கும் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதற்காய் வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்காய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகள் பெரியவைகள். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் பெரியவைகள், பெரியவைகள், எண்ணி முடியாதவைகள். நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீ மீட்டுக்கொண்ட என்னுடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். தக்காலை வேளையிலே கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தரை உயர்த்தி உணர்ந்தவர்களாய் பாடும். நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை மறவாது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் நிறுத்தி வைத்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தரின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில்
செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya. தேவைகள் நெருங்கி வந்தபொழுது அற்புதமாக பெருக வைத்தவர் அவர். கண்ணீரின் பாதையிலே திகைத்த பொழுது கண்மணியே என்று அழைத்தவர். ஹalleluya ஹalleluya. அவராலே மாத்திரம்தான் முடியும். ஹalleluya. அவர் தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர், சகலத்தையும் நமக்கு நன்மையாய் மாற்றி தருகிற கர்த்தர். ஹalleluya. அவர் விடுதலை நாயகன், அவர் வெற்றியை தருகிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர் என்றே ஆனந்தம். ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக. விடுதலையின் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக. விசுவாசத்தோடு கூட பாடி அறிக்கையிடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே
நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். அவர் துணையாளர், அவர் தேற்றரவாளன், அவர் நமக்கு வழிகாட்டி. ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளைகளை நம்மளை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், ஒரு அன்பின் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பாடி மகிமைப்படுத்துவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும். ஹalleluya. கர்த்தர் செருபாபேலை அப்படித்தான் தைரியப்படுத்தினார். கர்த்தர் செருபாபேலை அப்படித்தான் தைரியப்படுத்தினார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அப்படித்தான் தைரியப்படுத்துகிறார். அவரால் எல்லாம் கூடும். ஆமென். ஹalleluya. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்தும். ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின்
ஹalleluya. அவர் கிருபை விலகுவதில்லை. ஹalleluya. நம்மெல்லாம் எழுந்திருந்த ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹalleluya. பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹalleluya. நம்மை முன்குறித்த தேவன். சங்கீதம் 30 சங்கீதக்காரர் முதல் 3 வசனங்களிலே 3 காரியங்களை சொல்கிறார். ஆண்டவரை எதற்காக துதிக்க வேண்டும் என்று சொல்லி, நீர் என்னை கை தூக்கி விட்டபடினால நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நீர் என்னை கை தூக்கி விட்டபடினால உம்மை துதிப்பேன். என்னை குணமாக்கினபடினால நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. 3வது வசனத்தில் சொல்கிறார், என்னை நீர் உயிரோடு காத்தபடினால நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. கரங்கள் உயர்ந்திருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும். ஓ, எத்தனை உண்மை பிரியமானவர்களே, எத்தனை உண்மை. ஹalleluya. என்னை கைதூக்கி எடுத்தவர், என்னை கைதூக்கி எடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து கைதூக்கி எடுத்தவர், பாவத்தின் குழியிலிருந்து கைதூக்கி எடுத்தவர், அந்தகார கட்டுகளிலிருந்து நம்மை கைதூக்கி எடுத்தவர், அக்கிரமங்களிலிருந்து நம்மை கைதூக்கி எடுத்தவர், நம்மை குணமாக்கினவர், நம்மை இம்மட்டும் உயிரோடு வைத்திருக்கிறவர். ஹalleluya. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருக்கிறவர். ஹalleluya. அந்த தேவாதி தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருந்தவரே, இருப்பவரே, நிறைத்தவரே, நிறைப்பவரே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். குயவனாக வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கருத்தினில் வைத்துள்ளீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கருத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உதவி பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உயிருள்ளவரை உம்மை துதிப்போம். ஒரு தந்தையைப் போல தோளிலே சுமந்து கொண்டீரே, ஒரு தாயைப் போல உங்களை மார்போடு அணைத்து கொண்டீரே. குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, தவறுகிறவள் ஆண்டவரே, பலவீனர்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போனவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் குறை கண்டு நீர் எங்களை அழிக்கவில்லை ஆண்டவரே. என் கரத்திலே வைத்திருக்கிறீங்களே, திருத்தமாய் எங்களை வணைகிறீங்களே, உமக்கு பார்வைக்கு சரியா எங்களை வணைகிறீங்களே, உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை வணைகிறீங்களே. எங்களை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, பாதத்தை பணிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும் என்று சொல்லி ஒரு ஸ்டான்ஸா பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குயவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தநாதா,
தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே 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 உருவாக்குவே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்கிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்கிடவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே உருவாக்குவே. உடைய சித்தம் செய்திடவே, உடைய சத்தம் கேட்டிடவே எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை முழுவதும் உடைய கரத்திலே தருகிறோம், பாதம் பணிகிறோம், முத்தமிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We shall meet on the
கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை கவனித்து ஒத்துழைப்பு கொடுக்க, இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு திருமணத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய சபையின் விசுவாசியாக இருக்கிறான அருமையான பிரதர் ஜெய்சிலன், சிஸ்டர் மர்சி அவர்களின் மகள் டாக்டர் ஜெமிலா ஜெய்சிலன் அவர்களுக்கும், பிரதர் முத்துராம் அப்ரஹாம் மற்றும் செல்வராணி முத்துராம் என்கிற தம்பதியர்களின் மகனாகிய டாக்டர் அஜய் சந்தோஷ் ஏப்ரஹாம் அவர்களுக்கும் வருகிற 29ஆம் தேதி மதுரையில் வைத்து CSI கத்தீட்ரல் சபையில் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இந்த நேரத்தை நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம மத்தியில் சிஸ்டர் எழில் துரை அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கரங்களை மைக்கு கொடுங்க. எஸ், மகள் எழுந்து நிற்க, குடும்பத்தார் எழுந்து நிற்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு செல்ல இருக்கிறாங்க. அருமையான மகளுடைய திருமண வைபவத்தை, திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படவும், பிரயாணம் நன்மையாய் காணப்படவும், ஸ்தோத்திரம், செல்லுகிற கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு முன்பதாக செல்லவும் நாம் எல்லாரும் இணைந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போமாக. சிஸ்டர் எழில் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்திருப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் தேவன் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் மகிமைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் மட்டிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு அசைவாடுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போதும் கூட அருமையான மகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெமிலாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு வயது முதல் பிள்ளையை நீர் ஏந்தி சுமந்து தப்புவித்து எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி மீட்டு ஆண்டவரே இம்மட்டும் நீ நடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு கல்வியை கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போது ஆண்டவரே நீர் நியமித்த நாளிலே ஆண்டவரே மகள் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து செல்கிறதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவன், அந்த குடும்பத்திலே நீர் பாராட்டிய எண்ணி முடியாத கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, அந்த திருமண காரியங்களுக்காக நாங்கள் விசேஷித்த விதமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன், நீர் முன் குறித்த மணமகனை மகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அந்த திருமணத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருவாய என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகளை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. என் தேவன், நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் பிரயாணப்படுகிற காரியங்களை நீர் இங்கே அறிந்திருக்கீங்க. என் தேவன் ஆண்டவரே, நல்ல ஒரு டேக் ஆஃப் லேண்டிங்கை கொடுங்க. சகலவற்றிலும் ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படட்டும். கானாவூரின் கல்யாணத்தை போல ஆண்டவரே அந்த திருமணம் ஒரு மகிமையுள்ள திருமணமாய், ஒரு சாட்சியுள்ள திருமணமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு அநேக ஆண்டவரே கிறிஸ்துவின் சந்ததியை எழுப்ப கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பெற்றோர்களுக்காய் விசேஷித்தமாய் வருகிறோம் தகப்பனே. என் தேவன், அவர்கள் கரத்தை நீர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கு வந்து கடந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த திருமணம் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் நடக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகலவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் உம்முடைய வழிநடத்துதலும் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த கிருபைக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் இங்கு வருகிறதான காரியங்களிலும் ஆண்டவரே அந்த ரிசப்ஷன் காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட அந்த முழு குடும்பத்தையும் அருமையான மகள் ஜெமிலாவையும் உம்முடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறது. நம்முடைய போன வருஷம் பைபிள் குவிஸ் 2025 ஆண்டில் பைபிள் குவிஸ் எழுதின நம்முடைய சபையின் விசுவாசிகள் அவர்களுக்கு பரிசுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வேகமாக வந்து ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நாம் பரிசுகளை வழங்க இருக்கிறோம். உற்சாகமாக அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். வேதாகம வினாவிடை 2025 ஆண்டிற்கான போட்டித் தேர்வு முடிவுகள்.
2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற வேதாகம வினாவிடை போட்டியில் அநேகர் பங்கு பெற்றனர். தேவனுடைய கிருபையால் நமது சபையை சார்ந்த ஷீஜா பால் ஹென்சன் அவர்கள் கல்ஃப் அளவில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அனைவரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். பன்னிரண்டு வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியில் முதலிடத்தை அபி திவ்யதர்ஷினி மாரியப்பன் 95 மதிப்பெண்கள். The first place goes to Abhi Divyadarshini Mariyappan with 95 marks. இரண்டாம் இடத்தை எட்லின் ஜோனா பால் ஹென்சன் 94 மதிப்பெண்கள். The second place goes to Edlin Jonah Paul Henson with 94 marks. மூன்றாம் இடத்தை ஜோயல் ஆண்ட்ரியூ 91 மதிப்பெண்கள். Third place goes to Joel Andrew with 91 marks. 13 முதல் 25 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் முதலிடத்தை ஏஞ்சலின் பிரியதர்ஷினி மாரியப்பன் 94 மதிப்பெண்கள். The first place goes to Angeline Priyadarshini Mariyappan with 94 marks. இரண்டாம் இடத்தை ஜஷாந்த் பிளெஸிங் 93 மதிப்பெண்கள். The second place goes to Jashanth Blessing with 93 marks. மூன்றாம் இடத்தை பெனிட்டா எப்சிபா 84 மதிப்பெண்கள். The third place goes to Benita Epsiba with 84 marks. 15 வயதிற்கு மேற்பட்டோருக்கான போட்டியில் முதலிடத்தை ஷீஜா பால் ஹென்சன் 96 மதிப்பெண்கள். The first place goes to Sheeja Paul Henson with 96 marks. அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இரண்டாம் இடத்தை ஆர் பிரான்சிஸ் 95 மதிப்பெண்கள். The second place goes to ஆர் பிரான்சிஸ் with 95 marks. மூன்றாம் இடத்தை இன்ஃபன்ட் எஸ்தர் பிரிசிலா 94 marks. The third place goes to infant Esther Priscilla with 94 marks. இந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இப்போட்டியில் பங்கு பெற்றவர்கள் ஆராதனை முடிந்தவுடன் தங்கள் சான்றிதழ்களை பின்பாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வருடத்திற்கான வேதாகம வினாவிடை பாடப்பகுதி பைபிள் குவெஸ்ட் 2026 போர்ஷன்ஸ் டேனியல் அண்ட் ஜான், தானியேல் மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம். அனைவரும் இதில் பங்கு பெற்றும் பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா ஓய்வு நாளும் நமக்கு விசேஷித்தமான நாட்கள். ஆனால் இன்றைக்கு மிக விசேஷித்தமான நாள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு 50வது நாள், த டே ஆஃப் பெண்டிகாஸ்டல். இன்றைக்கு 50வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியாக கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை உயர்த்தவும் தேவன் நமக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்குள்ளே இருப்பவர், நம்மை தேற்றுகிறவராய், தேற்றரவாளனாய், நமக்கு நினைப்பூட்டுகிறவராய், பலன் அளிக்கிறவராய் காணப்படுகிறவர். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர், அவர் கைவிட மாட்டார். ஆமென். பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடினது போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. ஆமென். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து காத்திருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் துரை அவர்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியினை தெரிவிக்கிறேன். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிறவர்கள். என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. There are questions. There are many questions. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதிலே அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இருந்த அந்த உற்சாகம், அந்த பரவசம், அந்த எக்ஸைட்மெண்ட் இன்று இல்லையே. அவரை மன்னிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், தீர்மானிக்கிறேன். ஆனால் என்னால் மன்னிக்க முடியவில்லையே. இந்த குறிப்பிட்ட இந்த பாவ சோதனை, இந்த டெம்ப்டேஷனை
மேற்கொள்ள வேண்டும், ஓவர் கம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லை. அவர் இந்த குறிப்பிட்ட காரியங்களிலே கோபப்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை அறியாமலே நான் கோபப்படுகிறேன். ஜெபிக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், தீர்மானிக்கிறேன். ஆனால் செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? ஆவியில் அனுதினமும் நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இல்லாததுதான் காரணம். ஆவியில் அனுதினமும் நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இல்லாததுதான் காரணம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 21 வரை உள்ள வசனங்கள். Ephesians chapter 5 verses 17 to 21 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Therefore do not be unwise, but understand what the will of the Lord is. Do not be drunk with wine, in which is dissipation, but be filled with the Spirit. Be filled with the Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 88 முறை 88 டைம்ஸ், புதிய ஏற்பாட்டிலே 264 264 டைம்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை. ஆழ்தத்துவம் உடையவர், ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆவியினால் அனுதினமும் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அதை இம்பார்ட்டன்ஸ் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜே வெர்னன் மெக்கி என்கிற தேவதாசன் தன்னுடைய 80வது வயதிலே தியாலஜிக்கல் செமினரியில் பேசும்போது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், if I had my ministry to do over again, if I had my ministry to do over again, I would preach more on the person and work of the Holy Spirit. I would preach more on the person and work of the Holy Spirit. I would lead people to depend more on His power. இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் 80 வயதில் சொல்லுகிறார், இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பிரசங்கிப்பேன், அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் மக்களை வழி நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்று நாம் வாசித்த இந்த வசனத்திலிருந்து, இந்த வசனங்களிலிருந்து ஒரு 4 காரியங்களை கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. திறந்த மனதோடு நம்ம அவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியே வாரும் இவ்வேளையே, என்னை அழைத்து செல்லும் அவரின் பாதத்தண்டை. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே வாரும் இவ்வேளையே, என்னை அழைத்து செல்லும் அவரின் பாதத்தண்டை.
பரிசுத்த ஆவியே, அவர் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே நான் கையெடுப்பேனே. பரிசுத்த ஆவியே, வாரும் வேளையே என்னை அழைத்து செல்லும் அவரின் பாத தந்தை. பரிசுத்த ஆவியே, என் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு முறை நேரத்தின் அருமை கருதி எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் chapter 5, 17 and 18. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த எபேசியருக்கு பவுல் எழுதின இந்த கடிதம், இந்த தியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க இல்லையா, வேதாகம அடிப்படை உபதேசங்களை மிக அழகாக உள்ளடக்கிய ஒரு கடிதம். முதல் 3 அதிகாரங்கள், the first 3 chaptersல விசுவாசிகளின் அடையாளங்கள், நிலை, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளின் அடையாளங்கள், the position, அவர்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை பவுல் விளக்கி சொல்லிவிட்டு அடுத்த 3 அதிகாரங்களிலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும், how to live என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு திறவுகோல் வசனமாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், இந்த வசனம் இல்லை என்றால் இந்த பிற்பகுதியில் சொல்லப்பட்ட இந்த 3 அதிகாரங்கள் ஒரு சடங்காச்சாரமாக முடிந்துவிடும், லீகலிஸ்டிக்காக இருந்துவிடும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 2 பகுதிகளை மிக அழகாக இணைக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-20. எபேசியன் chapter 3 verses 16 to 20. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உள்ளார்ந்த மனிதனிலே நீங்கள் பலப்பட வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவதாசர் இவ்வாறாக சொல்லுகிறார், the grand thing the church wants in this time is God's Holy Spirit. The grand thing the church wants in this time is God's Holy Spirit. சபைக்கு இன்று தேவை, மிக முக்கியமான தேவை, பரிசுத்த ஆவியானவர். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், மிராக்கிள்ஸ். என்றாலும்
அவர் சீஷர்களை நோக்கி, நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-8 வரை வாசிக்கும் போது, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய ஊழியத்தை தொடங்குங்கள். பெற்றுக்கொண்ட பிறகு இந்த வாசித்த இந்த பகுதியிலே 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. முதலாவதாக கம்பேரிசன், ஒப்பீடு. கம்பேரிசன், ஒப்பீடு. எபேசியர் 5:18 வாசிக்கிறோம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். பவுலின் காலத்திலே பேகன் வர்ஷிப் இருந்தது. அந்நிய தேவர்களை, ஆவிகளை வணங்குவதற்காக the god of Dionysus, அவர்களை வணங்குவதற்காக மதுபான வெறி கொண்டு களியாட்டங்களிலே ஈடுபட்டு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இந்த இடத்திலே பவுல் சொல்ல, நீங்க அதை செய்யக்கூடாதுப்பா, ஆவியினாலே நீங்கள் நிறைய வேண்டும். நீங்கள் மதுபான வெறி கொள்ளும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கும் என்பதையும் பவுல் சுட்டு காட்டுகிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான டிசிபேஷன் அப்படின்னா யூஸ்லெஸ், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம பாஷையில் சொன்னா எந்த கட்டுப்பாடும் இன்றி உபயோகமற்றதாய் வாழ்க்கை மாறிவிடும். அதை செய்யாதங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டிலே 3 முறை இந்த மதுபான வெறியினாலே விளைகிற அந்த எச்சரிக்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:45, எபேசியர் நாம் வாசித்த 5:18, 1 தெசலோனிக்கேயர் 5:7. மதுபான வெறி கொள்ளும் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம இன்னைக்கு தியானிக்கல. ஆனால் நான் அதை ஆக்சுவலி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு இது பண்ணும்போது, மார்னிங் ப்ரேயர் பண்ணும்போது மறுபடியும் அட்லீஸ்ட் ஒரு வசனத்தையாவது வாசிக்கும்படியாக நான் உணர்த்தப்பட்டேன். யாருக்கு என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருந்தால் தெய்வ சமூகத்திலே நீங்கள் தாழ்த்தும்படியாக கேட்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20-21 வரை வாசித்துட்டு 29-35 வரை வாசிங்க. Proverbs chapter 23, 20-21, then 29-35. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இதான் விளைவு. நீ இந்த பொல்லாத நாட்கள், ஈவில் டேஸ்ல நீ இந்த மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கான்ட்ராஸ்டா கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். இந்த கம்பேரிசன் முதலே இருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்க வீட்டில் சென்று வாசித்தால், யோவானை குறித்து சொல்லும் போது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினானவள் நிரப்பப்பட்டிருப்பான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆனா ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? அதை மட்டும் வாசிங்க பிரதர். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 13 வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 13. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம். அதனால தான் இங்க பவுல் அந்த கம்பேர் பண்ணி, கான்ட்ராஸ்ட் பண்ணி, ஒப்புமை பண்ணி அவர் அதை சொல்லுகிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இரண்டாவது கமாண்ட், கட்டளை. கமாண்ட், கட்டளை. இந்த வார்த்தை be filled with the spirit, be filled with the spirit என்கிற இந்த ஆங்கில, இந்த இங்கிலீஷ் வேர்டு present passive imperative form. இங்கிலீஷ்ல சொன்னா present passive imperative form. presentனா ஏதோ ஒரு நாள் நடந்து விடுகிற காரியம் அல்ல, இது அனுதினமும் நடக்க வேண்டிய காரியம். ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டிய ஒரு அனுபவம், அனுதினமும் நிரப்பப்பட வேண்டிய காரியம். Keep on being filled with the Spirit. Keep on being filled with the Spirit. ரெண்டாவது passive voice. passive voiceனா தமிழ்ல சொன்னா செயப்பாட்டு வினைம்பாங்க. நம்ம இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் அது தெரியாது. நாங்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் படிக்கும்போது இலக்கணம் படித்தோம். செயப்பாட்டு வினைன்னா the boy ate the apple அப்படின்னு இருக்கிறத the apple was eaten by boy. நான் உங்களுக்கு ஏன் கிராமர் எடுக்கிறோம்னா இதுல ஒரு காரணம் இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நிரப்ப முடியும். that is the reason. நம்மால செய்ய முடியாது, அவர் தான் செய்யணும். நிரப்பப்பட வேண்டும் என்பது கட்டளை தான், ஆனா அவர் தான் நிரப்பப்பட வேண்டும், நிரப்புவார். மூணாவது இம்பரேட்டிவ், கட்டளை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கள், the ministry of the Holy Spirit, the Bible scholars ribsங்கறாங்க. RIBS, ribs. Regeneration, மறுபிறப்பு. indwelling, வாசம் செய்தல். baptism, ஞானஸ்தானம். ஸ்டான்லி என்ன தன்னுடைய புத்தகங்கள்ல பொற்பளங்கள் என்கிற புத்தகத்தில் இது ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லலான்னு சொல்லி அதுக்கு நிறைய வசனங்களை அவர் கோட் பண்றார். கடைசியா சீலிங், முத்திரை, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை. ரீஜெனரேஷன், indwelling, baptism, sealing, மறுபிறப்பு, வாசம் செய்தல், ஞானஸ்தானம், முத்திரை. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த மறுபிறப்பு, ரீஜெனரேஷன், தீத்து 3 அதிகாரம் 4 to 7 வரை உள்ள வசனங்களை வாசிங்க பிரதர். டைட்டஸ் சாப்டர் 3 verse 4 to 7. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன செய்தார்? அவர் ரட்சித்தார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இப்போ அந்த ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதற்கு சான்றான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 12-13. 1 Corinthians chapter 12 verses 12 and 13. எப்படி எனில் இதை கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும்
எல்லாரும் ஒரே ஆவியினாலே எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒரே சரீரத்திற்குள்ளாக அந்த சர்ச்சுக்குள்ள பேப்டைஸ் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்று சபையாகிய சரீரத்தில் இணைக்கப்படுகிறான். மரித்து போயிருந்த அந்த ஆவியை உயிர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுத்து சபையாகிய சரீரத்திலே இணைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார். அது மட்டுமல்ல, எபேசியர் 1 அதிகாரம் 13-14 வாசிங்க. எபேசியன் சாப்டர் 1:13 and 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். guaranteeing our inheritance until the redemption. இந்த இடத்துல இங்கே கொடுக்கப்படுகிற கட்டளை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார், நீங்கள் முத்திரையை பெறும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள் என்று இங்கு சொல்லவில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இங்கே பவுல் வலியுறுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியன்ஸ் 6:19, 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்க நீங்க எல்லாம் முன்னால நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி வாசித்து பாருங்க. இங்க நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. அதனால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று பவுல் சொல்லல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று பவுல் சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அதனால கொஞ்சம் கவனமா இருங்கப்பா, கேர்ஃபுல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்றார். பழைய ஏற்பாடு போல பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறதில்லை. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். மூன்றாவதாக கனெக்டேஷன் பொருள். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபில்லிங்? வண்டி எடுத்துட்டு போறோம், பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அப்புறம் பெட்ரோல் டேங்கை வந்து ஃபில் பண்றோம். அப்படியா? ஒரு மீட்டிங் நடக்கு, அனாயிண்டிங் மீட்டிங் நடக்கு, ஒரு 6-7 பாட்டு, அப்புறம் கடைசியில் ஒரு 3-4 பாட்டு வேகமாக படித்து ட்ரம்ஸ் அடித்து மியூசிக்கை நல்ல இதாக வச்சு ஹையாக வச்சு எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி ஒரு மாதிரி ஒரு பரவச அனுபவம். இதுவா ஆவியினாலே நிறைகிற ஒரு அனுபவம்? இல்லை. ஒரு தேவதாசர் இவ்வாறாக சொல்லுகிறார், the spirit filled life begins once we are absolutely and thoroughly convinced that we can do nothing apart from the indwelling strength of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது.
அவருடைய வல்லமை இன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் உணர்கிறோமோ, எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். Luke chapter 4 verse 1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி யாரால் கொண்டு போகப்பட்டார்? யாரால்? ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். He dwells in us. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது, ஆளுகை செய்யும் போது, அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. எப்பா மன்னிச்சு விட்டுருப்பா, ஏதோ அவசரத்தில் பேசிட்டான், ஏதோ அவசரத்தில் நடந்துட்டான், ஒரு வார்த்தை சொல்லிட்டா விடுப்பா அப்படின்னு சொன்னாலும் ஜெபத்தில் ஆவியானவர் உணர்த்தலாம் விடமாட்டோம். அந்த கசப்பும் கோபமும் இருக்கும்போது நாம் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியர் 4:30. எபேசியர் chapter 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சகலவித கசப்பும் கோபமும் எல்லா மூர்க்கமும் இருக்கும்போது நாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய தெளிவான வழிநடத்தல் இருக்கும். இந்த இடத்துக்கு வேண்டாம்பா, இங்க போன தவறான நண்பர்கள் வருவார்கள், தவறான வழியில் இழுத்து செல்வார்கள் என்பதை தெளிவாக நாம் தேவனுடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்தலை உணர்ந்த பிறகு நாம் அதை கேட்காம செல்லும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறோம்? 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிங்க பிரதர். 1 தெசலோனிக்கர் 5:19. ஆவியை அவித்து போடுகிறோம். நம்ம வீட்டில் வயசான நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த காலத்தில் அவங்க இருக்கும்போது அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, ராஜா மாதிரி இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் எல்லாம் கேட்போம், வாங்குவோம், இது பண்ணுவோம், நம்ம காசு கேட்போம் அல்லது ஆலோசனை கேட்போம். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, சொத்தும் இல்லை, பென்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஓரமாக ஒதுங்கி அங்கே போய் உட்காருங்க, ஸ்டோர் ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் உரிய மரியாதையோடு உரிய கனத்தோடு இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் நம்மை ஆளுகை செய்கிறாரா, நம்மை வழி நடத்துகிறாரா? இதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆளுகை நிரப்ப வேண்டும் என்றால் நம்முடைய தேவனுடைய வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கொலேசியர் 3 அதிகாரம் 16-17 வாசிங்க. கொலேசியர் 3 அதிகாரம் 16-17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை என்றால் அவருடைய வசனத்தினாலே நீங்களும் நானும் நிறையப்பட வேண்டும். வார்த்தையாக்கி இருக்கிற தேவனாலே நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடிக்கு இல்லை, வேதாகம ஆராய்ச்சிக்கு இல்லை, எக்ஸாம்ஸ் நல்லது, மார்க்ஸ் எடுக்க நல்லது, அதற்கல்ல. அந்த வசனங்களை படித்து புரிந்து கொண்டு ஆவியானுடைய விளக்கங்கள் கேட்டு அதை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, அந்த வசனத்தினாலே நாம் நிறைந்திருக்கும் போது ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம், அவரால் ஆளுகை செய்யப்படுகிறோம். அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31. Acts 4:31.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது ஆ. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செய்தார்கள்? தேவ வசனத்தை சொல்லுங்க. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், சமீபத்தில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால் எங்கள் மிட் லெவல் கன்சல்டன்சி கம்பெனிக்கு இது பிக் ப்ராஜெக்ட், 2 டவர், அது வேலையை செய்ய சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட வேலையை செய்ய சொல்லிட்டாங்க. ஒர்க் ஆர்டர்லாம் இல்லைங்களே, பண்ணுங்க பார்த்துடலாம் அப்படின்ட்டாங்க. இங்கே உள்ள ஆஃபீஸு, சென்னை ஆஃபீஸு, வெளியிலேருந்துலாம் இது பண்ணி வேகமாக முடிச்சு ஒரு 75-80% சப்மிட் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன அக்ரி பண்ணோமோ அதில் 25% ஒரு ஃபீயை போட்டு எங்கள் கால்குலேஷனில் இப்படி தான் வருது அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் அப்படி என்ன செய்கிறதுனே தெரியல. அது இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்ததில்லை. அப்புறம் என்னுடைய மேனேஜர்ஸ் கூப்பிட்டேன். ஒரு நாள் அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் அதெல்லாம் இது பண்ணி சப்போர்ட்டிவாக என்னென்னலாம் அனுப்பணும்னு சொல்லி, அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மெயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அட்டாக் பண்ணி, ஆமாம் நான் ரீசெண்டாக எழுதின மெயிலில் பெஸ்ட் மெயில் அது. எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பணும் போது ஜெபம் பண்ணுறேன், ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். அந்த வாரம் இந்த மெசேஜில் யுத்தம் கர்த்தருடையது, உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்கிறத வருது பாயிண்ட். இப்போ ஆண்டவர் அதை பேசுகிறார், பிரசங்கம் பண்ண போகிற, அதுக்காக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ இதை அனுப்பி அட்டாக் பண்ணி என்ன இது பண்ண போகிறோம்? டிராஃப்டில் போயிட்டுது. மண்டே மறுபடியும் கூப்பிட்டாங்க. நாங்கள் சீனியர் வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர் எல்லாரும் வந்தாச்சு. இந்த பண்ணினால ரொம்ப, அதாவது ரொம்ப கடினமாக ரொம்ப கீழே இறங்கி பேசி கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் சொல்கிறேன், எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கு, ஐ கான் கம் டவுன், யூ டிசைட் வாட் எவர் யூ வாண்ட், என்னென்ன தீர்மானித்துக் கொள்ளுங்கள். விட்டுட்டேன். ஓரளவு ரீசனபிளாக இது பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த வாரம் நான் டியூஸ்டே நான் ஃபோன் பண்ண, மெயிலில் அவர் பேர் இல்லை, இந்த ட்ரபிள் பண்ண ஆள் அவர் பேர் எங்கே ஆச்சு, நான் சாக் பண்ணியாச்சு, தூக்கிட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ அவர் இருக்காரே இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆவியானவரால் நடத்தப்படுகிறது முக்கியம். அதை முடிக்கும் போது, அந்த கான்வர்சேஷன் முடித்த பிறகு அந்த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மெச்சூர்டாக நடந்துட்டீங்க, I'll டேக் கேர். அவன் கொஞ்சம் பேச தெரியாமல் தான் பேசிட்டான், பரவாயில்ல, I'll டேக் கேர் அப்படின்னு சொன்னார். See, that is important. ஆவியானவருக்கு சுட்டி காட்டும் போது, நமக்கு வழி நடத்தும் போது அதை கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான காரியம். அவருடைய வழிநடத்தலுக்கு விட்டு கொடுக்கும் போது, yielding control to Holy Spirit, be filled with the word, வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது, மூன்றாவதாக அவரோடு அனுதின உறவிலே தொடர்பிலே இருக்கிற பொழுது, ரோமர் 12:1 நம் எப்பொழுதும் வாசிப்போம், அதை ஒரு முறை வாசிக்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் மறுரூபமாகணும். 2 கீவேர்ட், மறுரூபமாகணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்க, எனக்கு தாங்க, இன்னும் தாங்கிறது இல்லைங்க. நம்ம அவருக்கு கொடுக்கணும். நான் ஒன்றும் இல்லைன்னு கொடுக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியான் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இன்னும் தாங்கன்றது இல்லை. நான் ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் கொடுக்கணும். You have to give more and more. நாம கொடுக்கணும்.
அப்பந்தான் ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவதாக, நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேனா, அவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிறேனா, எப்படின்னு அதை எப்படி நான் புரிந்து கொள்வது? கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்ன? முதலாவது எபேசியர் 5:19 வாசிங்க. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞாத பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. போதும் பிரதர். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால், ஆவியிலே நிறைந்த ஒரு ஆராதனையை சந்தோஷத்தோடு எப்போதும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஃபில்ட் வர்ஷிப். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:52 சீஷர்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:52, ஆக்ட்ஸ் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன செய்தார்கள்? அழுது கொண்டு இருக்கவில்லை. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? என்ன பண்ணியிருப்போம்? செய்யாத தப்புக்கு உள்ள போயிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? இப்படி ஆகிப்போச்சு. அவரை ஒருத்தரும் கூப்பிடலையே, நம்மளை யாரும் கேட்கலையே. எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம் சர்ச்சில், எத்தனை பேரை போய் பார்த்தோம், ஒரு ஆளை காணலையே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருந்திருப்போம். நம்ம அவர்கள் என்ன செய்தார்கள்? பாடி துதித்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அடையாளம் என்ன? விளைவு என்ன? எபேசியர் 5:20. எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, கிவிங் தேங்க்ஸ். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழுகிற ஒரு விசுவாசி, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாயிருப்பார். எப்போதும் அழுதுகிட்டு எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனி, போயிட்டு இருக்கு, வேலை இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு வேலை இருக்கிறதே பெரிய விஷயம். சம்பளம்லாம் ஒழுங்காக வருதா? வருது 50%, 30%, எத்தனையோ கட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக வருது. எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை. ஏன்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை அப்படி இருக்காது. எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காய், நல்ல வாழ்க்கை துணைக்காய், நல்ல பிள்ளைகளுக்காய், நல்ல ஒரு கம்பெனிக்காக, வேலைக்காக, ஊர்ல சைக்கிள் மொப்பட்டு ஓட்டி கார் ஓட்டிக்கிட்டு இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த துடிக்கிற அவர்கள் துதிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:18. 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மூணாவது, ஆவியினாலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கைத்தான் வாழுகிறேனா? அதனுடைய விளைவுகள், the consequences என்ன? மூன்றாவது, மியூச்சுவல் சப்மிஷன், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கிற அனுபவம். எபேசியர் 5:21 வாசிங்க. எபேசியன்ஸ் 5:21. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோடே நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. ஹியூமிலிட்டிங்க, ஹம்பிள்னஸ். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி. ஹியூமிலிட்டி. நான்
நான் எத்தனை வருஷமா சர்ச் வந்துட்டு இருக்கேன், எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன், எத்தனை வருஷமா எவ்வளவு ஊழியங்கள், எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை பேரை கூட்டு வந்திருக்க. இது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. ஒன்றும் இல்லையா, ஏதோ ஆண்டவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் வல்லமையும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் வல்லமையும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்ல, ஃபேமிலிலாம் இருக்காங்க. எனக்கு ஸ்கூல் டேஸ், அது காலேஜ் டேஸ் வரை எனக்கு இருந்துன்னு நினைக்கிறேன். பேஸ் வந்து ஆர்னா ஹா அப்படின்னு வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலே சிரிப்பாங்க. எழுதுவேன், ஆனால் பேச்சு போட்டியில் எனக்கு அதெல்லாம் போக மாட்டேன். எங்கள் ஹெட்மாஸ்டர் சொல்ல, நீ நல்லடா எழுதுறடா, ஒரு பேச்சு போட்டி போக மாட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி குச்சமாக இருக்கும், எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. அதனாலே எனக்கு ஒரு சின்ன ப்ரேயர், ஒரு 2-3 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுற ஆரம்ப நாட்களில் ஊழியங்களுக்கு போகும்போது, ஒரு கூட்டு போகும்போது ஒரு ப்ரேயர் பண்ணுங்கன்னா எனக்கு கையெல்லாம் நடுங்கும். ஆனால் இன்றைக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கிற போது, இன்னைக்கு முன்னால் நின்று ப்ரீச் பண்ணுறோன்னா இது நம்முடைய காரியம் அல்ல, நம்முடைய திறமையும் அல்ல, நம்முடைய பலனும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தருகிற அவருடைய நிறைவும் வல்லமையும். ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவோம். ஒரு உணர்ந்தோம்னா ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். எபேசியர் 5:22-23 வாசிங்க. எபேசியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியினாலே நிரப்பப்படுகிற, நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும். பரிசுத்த ஆவி, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். 2 கீவேர்ட் அதுதான், பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஆராதனை செய்வார்கள், சந்தோஷத்தோடு நன்றி செலுத்துவார்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வார்கள், மற்றவர்களுக்கு உபயோகமான பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம், ஆண்டவரே விட்டு கொடுக்கிறோம், ஆண்டவரே எங்களை இன்னும் தாழ்த்துக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகளில் இன்னும் குறைகள் இருக்கு. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், ப்ரீச்சிங்கில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பகுதி என்னன்னா, இதை மெடிடேட் பண்ணும்போது, தேவ சமூகத்தில் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படுகிற காரியங்கள் எல்லாம் ப்ரீச் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. இப்ப இருக்கிற கன்கார்டன்ஸ் பைபிள்ல நிறைய ரெஃபரன்சஸ்லாம் கிடைக்கலாம். நான் நம்ம தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, தேவ சமூகத்தில் உப்பு கொடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, எந்தெந்த பகுதிகளிலே நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த பகுதிகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஆவியானவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். வெண்பனி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல என் மேல இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே. வற்றாத நீரூற்றாக நீர் வந்தீர், வறட்சியை நீங்கிட செய்தீர், பின்மாறி மழையாய் இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபமாய் பாடலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடலாம். பரிசுத்த ஆவியானவரை அதிகம் பெற்றுக் கொள்கிறதல்ல, நம்மை அவருக்கு அதிகம் கொடுக்க தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா.
ஊற்றாக வந்தீ, வறட்சிகள் நீங்கிடச் செய்தீ. வற்றாத ஊற்றாக வந்தீ, வறட்சிகள் நீங்கிடச் செய்தீ. பின்மாறி மழையால் இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே. பின்மாறி மழையால் இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே. விண்ணக நதி, எல்லாரும் இணைந்து போகலாம். உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக நதியே, பரிசுத்த நதியே, உம்மை பாடுகிறேன். விண்ணக நதியே, விடுவிக்கும் நதியே, உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக நதியே, பரிசுத்த நதியே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிடவே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிடவே. மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக இறங்கிடுதே. மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக இறங்கிடுமே. விண்ணக காத்தே, விடுவிக்கும் காத்தே, உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக காத்தே, பரிசுத்த காத்தே, உம்மை பாடுகிறேன். விண்ணக காத்தே, விடுவிக்கும் காத்தே, உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக காத்தே, பரிசுத்த காத்தே, உம்மை பாடுகிறேன். ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு வயசு கூட எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுவோமா? ஆமேன். கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாக ஆவியினாலே நிறந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒரு வயசு கூட நிரப்புங்க ராஜா. நிரப்பப்பட்டவர்களாக, அனுதினமும் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே ஹalleluya, உம்மையே முற்றிலுமாய் சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவத்தோடு ஆண்டவரே ஹalleluya, ஆவில் நிறையப்பட்ட ஆராதனைகளை நாங்கள் ஏறெடுக்க ஓ ஹalleluya நன்றி செலுத்தும் வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கை காணப்பட, ஆவியின் கனியை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த மனத்தாழ்மையோடு ஒருவரோடு ஒருவர் இணைந்து நிற்க தேவன் கிருபை தாருங்கப்பா. ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உணர்த்தின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய உன்னத பலனையே நாங்கள் சார்ந்து நிற்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரையே நாங்கள் சார்ந்து நிற்க, ஆண்டவரே பரிசுத்தத்திற்கு நேராய் எங்கள் வாழ்க்கை காணப்பட. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீர் விரும்புகிற கனியை, நீர் விரும்புகிற கனியை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையாய் காணப்பட. ஹalleluya ஹalleluya. ஆதி நிலையின் அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே அந்த மேல் விட்டு ஆண்டவரே அறையில இறங்கின ஆவியானவர் எங்கள் மத்தியில ஒரு விஷயம் கூட இறங்கி எங்களை நிரப்பும். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே கிருபையாய் 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 கிருபையாய். ஓ எஸ் ஹalleluya. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே வந்த வண்ணமாய் அல்ல, வெறுமையாய் அல்ல, நிரப்பப்பட்ட வாழ்க்கையாய், உம்மால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாய் ஆண்டவரே ஹalleluya. எங்களுக்கு முன்பதாய் உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் கடந்து செல்லுகிற வாழ்க்கையாய், ஜெயமுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவரே தேவன் விரும்புகிற வாழ்க்கையாய், கனி உள்ள வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கை மாறப்பட எங்களை நிரப்புங்க, எங்களை புதுப்பியுங்க, எங்களை புதுப்பியுங்கப்பா, எங்களை புதுப்பியுங்க ராஜா. ஹalleluya ஜீசஸ், எங்களை புதுப்பியுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மென்மையாய் எங்களோடு இடைப்படுகிறவரே,
உம்முடைய குரலை கேட்கும் அனுபவத்தை தாரும் அப்பா. உம்முடைய ஆவியை உணர்ந்து கொள்ளும் அனுபவத்தை தாருங்க ராஜா. ஹalleluya. எங்களை அப்படியாய் வழி நடத்துங்க, எங்களை அப்படியாய் வழி நடத்துங்கப்பா. ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை தனித்தனியாய் பேராய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உமக்குள் நாங்கள் முத்திரை தரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே காணப்பட தேவன் உதவி செய்யுங்க ராஜா. ஹalleluya. தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். லேலூயா, ஹalleluya, ஹalleluya. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you, God bless you.